பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். கர்த்தர் சவுல சும்மா ராஜா வாக்கல. சவுல் கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் சவுல ராஜா வாக்குனாரு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3-4 தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிபவன். 1 சாமுவேல் 9:5 தகப்பனை கவலைப்பட விடாதவன். 1 சாமுவேல் 9:7 தேவ சமூகத்திற்கு வெறுமையாய் செல்ல விரும்பாதவன். 1 சாமுவேல் 9:10 நல்ல ஆலோசனையை ஏற்கிறவன். அது வேலைக்காரனிடத்திலிருந்து வருதுனால பரவாயில்ல, நல்ல ஆலோசனையை ஏற்கிறவன். 1 சாமுவேல் 9:20 தன் நிலையை உணர்ந்து சந்தோஷப்பட மாட்டான். தன்னோட நிலை என்னன்னு தெரியும், அதனால ஒரு தீர்க்கதரிசி தன்னை பற்றி போற்றி பேசும் பொழுது கூட அவன் அதை நினைச்சு சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னா தன் நிலையை உணர்ந்தவன். தன் நிலையை உணர்ந்தவனுக்கு என்ன தெரியும், என்னதான் அவங்க சொன்னாலும் நம்ம நிலை இதுதான் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து ஒரு தாழ்மை எப்பொழுதும் இருக்கும். அந்த தாழ்மை உடையவன். 1 சாமுவேல் 9:27 தேவனுடைய வார்த்தைக்காய் தரித்து நிற்பவன். 1 சாமுவேல் 10:1 தேவனால் விரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 சாமுவேல் 10:10 தீர்க்க தரிசனம் உரைத்தவன். சும்மா கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளல, அவனுக்கு ராஜாவாகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இருந்தது. தாழ்மை உள்ளவன்ல இருந்து எல்லாமே இருந்தது, கீழ்ப்படுகிறவன்ல இருந்து எல்லாமே இருந்தது. ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரு 4 குணங்கள் அவனை கர்த்தரால் புறக்கணிக்க வச்சது. அவனுடைய ராஜாங்கிற ஸ்தானத்துல இருந்து புறக்கணிக்க வச்சது. அவன் வாழ்கின்ற அந்த இடத்துல சாத்தானின் தலைவனை வளர வச்சது. அந்த 4 விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதுல கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு சவுல் கிட்ட. அமலேக்கியரை முற்றிலுமா அழிக்கணும் அப்படிங்கறதா கர்த்தருடைய கட்டளை சவுல் கிட்ட. ஆனா சவுல் என்ன பண்றாரு? 8ஆம் வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். 9ஆம் வசனம் 2ஆம் பகுதி, அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். கர்த்தர் சொன்னதை அழிக்க மனம் இல்லாமல் ஆயிட்டான். இப்போ நீங்க யோசிங்க, செஸ் கேம் இருக்கு. செஸ் கேம்ல நீங்க எந்த சோல்ஜர்ஸையுமே அவுட் பண்ணாம ராஜாவை மட்டும் போட்டுட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். அதே நீங்க ராஜாவை மட்டும் உயிரோட வச்சுட்டு மத்த எல்லாத்தையுமே நீங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க தான் தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ கதை என்ன அப்படின்னா, ராஜாவை மட்டும் அழிக்காம வச்சுட்டு மற்ற ஜனங்களெல்லாம் அழிச்சிட்டான். முக்கியமான ஆளை அழிக்காம தேவையில்லாததை அழிச்சிட்டான். தேவன் சொன்னதை சரியா திருத்தமா செய்யல, செய்யறதுக்கு மனதில்லாமல் ஆயிட்டான். பாயிண்ட் 1. 19ஆம் வசனம் அதே அதிகாரத்துல சொல்லை கேளாமல் ஆயிட்டான். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் ஆயிட்டான். 22ஆம் வசனம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனா மாறிட்டான். 23ஆம் வசனம் கர்த்தரை புறக்கணித்தான். இந்த 4 குணத்தினால கர்த்தர் அவனுடைய ராஜ்யபார பொசிஷன்ல இருந்து புறக்கணித்தார். 32ஆம் வசனம் பாருங்க, அதோடைய ரிசல்ட். அவனுடைய கர்த்தருடைய சொல்ல கேள மனமில்லாமையினால, சொல்லை கேளாதவனாய் மாறினதுனால, கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் மாறினதுனால, புறக்கணித்ததுனால, கர்த்தரை புறக்கணித்ததுனால வந்த ரிசல்ட், ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தர் அவனை தள்ளி விட்டார். 2வது 32ஆம் வசனம், ஆகாகு சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, சவுல் இருக்கிற இடத்துக்கு சந்தோஷமாய் வந்தானாம். ஆகாகு யாரு? அமலேக்கியரின் ராஜா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அழிக்க சொல்ற விஷயங்களை முழுமையா அழிக்கல அப்படின்னா, பிசாசின் விஷயங்களில் தலைவனா இருக்கிற லூசிஃபர் உங்களுடைய இடத்துல சந்தோஷமா வாழ்ந்திருக்கும். கர்த்தர் நம்மளை ஏதாவது அழிக்க சொல்றாரா? சொல்லி இருக்கிறாரு. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ருச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இத அழித்து போடல,
நான் இதை அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லெத்தார்ஜிக்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு, சவுல போல லெத்தார்ஜிக்னஸ் வந்துருச்சுன்னா அந்த மனம் இல்லாமை, சொல்ல கேளாம போறது, கீழ்ப்படியாமை, கர்த்தரை புறக்கணிக்கிறதெல்லாம் ஈஸியா வந்துடும். லெத்தார்ஜிக்னஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. கர்த்தர் சவுல அழிக்க சொன்னார். சவுல் லெத்தார்ஜிக்னஸ் கொண்டு மனமில்லாமல் ஆனா, புறக்கணித்தான், கீழ்ப்படியாமை உள்ளவனா மாறினா, சொல்லை கேளாதவனா மாறினா. இன்னைக்கு நீங்க உங்களிடத்தில் கர்த்தர் அழிக்க சொல்லியிருக்கிறார். நீங்க லெத்தார்ஜிக்னஸை வெறுத்து மனம் உள்ளவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், புறக்கணியாதவர்களாய், சொல்ல கேட்கிறவர்களாய் ஆண்டவரிடத்தில் அழிக்க சொன்னதை இம்மீடியட்டா நீங்க அழிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை தள்ள மாட்டார். நீங்க வாழ்ற இடத்துல சாத்தானின் தலைவனாகிய லூசிஃபரை வாழ்ந்திருக்க விட மாட்டார். God bless you.